திருவண்ணாமலை மாவட்டத்திலே ஒரு கடைசி கிராமம்னு பார்த்தீங்கன்னா கல்லாய் சுரத்தூர் கிராமம். இந்த கிராமத்துக்கு அப்புறம் விழுப்புரம் மாவட்டம் வந்து ஆரம்பிக்குது. இந்த கிராமத்தை சுற்றி நிறைய மலைகளும் அடர்ந்த காடுகளும் இருக்கும். பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். எங்கள் ஊர் பார்த்தா வேட்டவனம் அடுத்த கல்லாய் சுரத்தூர் கிராமம். மலையும் காடும் அடர்ந்த காடும் சூழப்பட்டு இருக்கும். இங்கே வந்து பார்த்தா மழை பெஞ்சா பார்த்தா கூலிங்காக இருக்கும். மிகவும் நல்லா பார்க்கறதுக்கு இயற்கை சூழலாகவே இருக்கும். இந்த பாறையில் அமர்ந்திருக்கக்கூடிய பச்சை அம்மன் ஆலயம் அது வந்து சுயம்பாக ஏற்பட்டது. எங்கள் ஊருக்கே காவல் தெய்வம் அதுதான். சித்ரா பௌர்ணமி அது முதல் திருவிழா நடத்துவோம். தைப்பூச திருவிழா வந்து எங்கள் ஊரில் ஃபேமஸாக நடக்கும். அந்த இரணிய நாடகம் என்று வந்து நிறைய ஊரில் நடக்குது. ஆனால் எங்கள் ஊரில் நடக்கிறது வந்து ஒரு ஐதீகமாக நடக்கும். ஓலைச்சுவடி நாடகம் அது. இரணிய நாடகம் பக்த பிரகலாதன்றது இரணிய சம்மாரம். அதே முருகர் திருநாள் வந்து பங்குனி உத்திரமும் நடத்துவாங்க. வந்து சிட்டிக்கு போனால் வேட்டாவளம், அப்படி அதை விட்டால் திருக்கோயிலூர் 15 கிலோமீட்டர் திருக்கோயிலூர் போவோம். காட்டு வனப்பகுதியில் பார்த்தீங்கன்னா அமைச்சாரம்மன் ஆலயம் இருக்குது. வந்து அங்கே அமாவாசை முன்னிட்டு சிறப்பு பூஜை நடந்து ஆராதனை செய்து அன்னதானமும் வழங்கப்படும். அது இல்லாமல் அந்த கோயிலுக்கு போனோம்னா பார்த்தீங்கன்னா நம்ம மலை ஏறி இறங்கி உள்ள காட்டு பகுதியில் போனோம். வந்து அது போனால் தான் அந்த அமைச்சாரம்மன் கோயில் அங்கே இருக்குது. சாதாரணமாக ஒரு குறிஞ்ச மரத்துக்கு கீழே இருந்து அந்த பூஜைலாம் நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் இந்த கல்லாய் சுரத்தூர் கிராமத்துக்கு வந்திருக்கீங்களா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள்.